தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக 234 வேட்பாளர்கள், அதே போல பாண்டிச்சேரி 30 வேட்பாளர்களையும் ஒன்னாவே ஒரே மேடையில் அறிவிச்சார் திரு விஜய் அவர்கள். அவரும் 2 தொகுதியில் நிற்கிறாரு, பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும். எப்படி பார்க்குறீங்க 2 தொகுதியில் விஜய் நிற்கிறதையும், அதே போல எல்லா வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தி விட்டுருக்கிறார். வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம், ஆனால் அவருக்கு தோல்வி நிச்சயம். அந்த பயம் வந்து தான் 2 தொகுதியில் நிற்கிறார். ஸ்டாலின் 2 தொகுதியில் நிற்கல, எடப்பாடி 2 தொகுதியில் நிற்கல. ஆனால் விஜய் 2 தொகுதி. இதே முதல்ல அடிப்படை மக்களுக்கு நம்பிக்கை வழியே. இல்லை, 2 தொகுதியில் நிற்கலாம், இல்லை சட்டம் சொல்லுது இல்லை, எத்தனை தொகுதியில் வேணா நிற்கலாம். இல்லை 2 தான் நிற்கலாம். அதாங்க, 1 நிற்கலாம், 2 நிற்கலாம். ஆனால் நீங்கள் வெற்றி வேட்பாளர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை திருப்பி போட்ட பல பேர் 2 தொகுதியில் நின்னதே இல்லை. எம்ஜிஆர் 2 தொகுதியில் நின்று இருக்காரா? ஜெயலலிதா மட்டும் ஒரு முறை நின்று அப்புறம் பின்வாங்கி இருக்கு. அது தவறான ஆலோசகர்கள். நடராஜனை போல, சசிகலாவை போல அரசியல் அடிப்படையே தெரியாத ஆலோசகர்கள் சொன்னதனுடைய விளைவு 2 தொகுதியில் நின்றது. அந்த அம்மா அப்படி 2 தொகுதியில் நின்று வாழ்நாளில் தேர்தலே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் வந்தது. அதை எம்ஜிஆர் வக்கீலான கேஎஸ் தான் காப்பாற்றினார். கேஎஸ் தான் காப்பாற்றினார். இதெல்லாம் பழைய வரலாறு. விஜயை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதி என்கின்ற யோசனை அரசியலே தெரியாத ஒருவருடைய யோசனை ஏற்றுத்தான் 2 தொகுதியில் நிற்கிறார். 2 தொகுதியிலும் கூட ஜெயிச்சிடலாம். ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிடுறது. அவன் ரிசைன் பண்ணால் வேற ஆள். அப்போ ஓட்டு போட்ட முறை முட்டாள் அப்படியா? இவருடைய இது என்ன 2 திரிஷாவை போலவாது? 2 தொகுதியில் நீங்கள் போட்டியிடுறீங்க சொன்னால அடுத்த வெற்றி பெற்ற அரை மணி நேரத்தில் பெரம்பூர் மறு தேர்தல் இல்லைன்னா திருச்சியில் வெற்றி பெற்ற கையெழுத்து போடுறதுக்கு முன்பே மறு தேர்தல்னா அந்த மக்களை பூரா ஓட்டு போடுகிற 2 லட்சம் மக்களை அடி முட்டாளாக்குற நிகழ்ச்சி. அடிப்படையே தப்பா இருக்கு. அடிப்படையை ஸ்டாலின் 2 தொகுதி நின்னார்னா இப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். எடப்பாடி 2 தொகுதியில் நின்னார்னா ஏற்றுக்கிறேன். எடப்பாடி விட்டு வர்றதே இல்லை. ஸ்டாலின் குளத்தூர் விட்டு வர்றதே இல்லை. இது தலைவனுக்கான தகுதியா? இது தற்கொலைக்கான தகுதி இல்ல. இல்ல 2 தொகுதியில் நிக்கிறதே தற்கொலைக்கான தகுதினா என்ன? ஆமாவே நீங்க இல்லங்க, இல்ல நான் கேட்கறேன். ஒவ்வொரு வேட்பாளர் நிக்கிறாங்க, 234 வேட்பாளர்கள் 2 தொகுதியில் நின்னா ஒத்துக்குவார் அவரு? தலைமை மொழியோ தொண்டர மொழி தானே. 234 தொகுதி ஏங்க, எங்களுக்கு 2 தொகுதி கொடுங்க, நீங்க உங்களை நாங்க பின்தொடர்கிறோம் கொடுங்கன்னா அப்போ 177 வேட்பாளர் டபுளா போட சொல்லலாமா? என்னங்க இது அரசியல்? அரசியலே தெரியாத நபர்கள் தான் இப்படி தப்பா செய்வான். ஏதோ ஒரு யுக்தியா கூட இருக்கலாம் சார். இதெல்லாம் யுக்தி கிடையாதுங்க. சாக்கடையில் விழுவது யுக்தியா? சாணியில் விழுவது யுக்தியா? இதுக்கு பேர் என்ன யுக்தி? இது நீங்க ஸ்டார்டிங்கே தப்பா இருக்கு, அடிப்படையே தவறா இருக்கு. சேர்ந்து ஏதோ ஒரு தொகுதியில் அவர் வெற்றி பெறான்னு வச்சுக்கங்க, அந்த தொகுதியில் மறுபடியும் இடைத்தேர்தல், அரசுக்கு இழப்பு, மறுபடியும் மக்கள் ஓட்டு போட வருவான். ஓட்டு போட்ட அந்த 2 லட்சம் பேருடைய உணர்வுகள் காயடிக்கப்படும். நிறைய விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் தெரியுமா விஜய்க்கே? தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போய் வர்றவர், தனி விமானத்தில். கடைசி வரைக்கும் பெரியார் தேர்ட் கிளாஸில் தான் போனார். வரலாறு தெரியுமா? அண்ணா டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது ரயிலில் தான் வருவார். 24 மணி நேரம் ரயில் வரும். இதெல்லாம் தலைவனுக்கான தகுதி. ஏழை வாழை மக்களோடு என்ன பேசுகிறான், அண்ணா ஏன் ரயிலில் வர்றாருன்னு நிறைய படிப்பாராம். அதுக்கு நேரம் இருக்குது. பெரியார் ஏன் ரயிலில் வர்றாரு? அது அன்னைக்கு வந்து தேர்ட் கிளாஸை கட்டை தான் இருக்கும். பரம்பரை கோடீஸ்வரன் பெரியார் கட்டையில் தான் வந்திருக்காரு. எப்போ? சென்னை வரைக்கும். ஒரு முறை ஃபஸ்ட் கிளாஸுக்கு வர்றாரு ஜிடி நாயுடு. கருப்பு சட்டக்காரன் பூரா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பேசிட்டு இருக்கேன். என்னடா கேட்குறாரு? ஐயா இருக்காருங்க ரயிலில். ஏன் இதில் இருக்காரு? அப்போல்லாம் வந்து குஷன் கூட கிடையாது, இந்த மாதிரி கட்டை தான் இருக்குது. நானே போயிருக்கேன். ஓடி போய் ஒரு ஆளை ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு சொல்லி பெரியார் கொடுத்து, நீங்கள் ஈரோடு ரொம்ப நேரம் நிற்கும், உடனே நீங்கள் மாறி இருக்குன்னு இருக்கார். ஈரோடு வந்து பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருக்கார்.
என்னாச்சு, நீ டிக்கெட் எடுத்து கொடுத்தா அதை நான் பிளாக்ல விற்றுட்டேன், ட்ரஸ்ட்டில் சேர்த்துட்டேன். இதுதான் பெரியார். தலைவனுக்கான தகுதி என்பது சார்ட்டர் ஃப்ளைட்டில் பறப்பதும் 2 தொகுதியில் நிற்பதும் இதெல்லாம் யாருடைய மனநிலை? கார்ப்பரேட் மனநிலை. இந்த கார்ப்பரேட் விஜய்க்கு மக்கள், கார்ப்பரேஷன் மக்கள் தான் ஓட்டு போட போகிறான். கார்ப்பரேட் தலைவனுக்கு யார் ஓட்டு போட போகிறா? கார்ப்பரேஷன் மக்கள் தான் ஓட்டு போட போகிறான். இந்த கார்ப்பரேஷன் மக்கள் உங்களை ரசிக்கிற மாதிரி இல்லை. தேர்தல் முடிவு வந்த பிறகு விஜய் கோடம்பாக்கத்து பக்கம் அடிக்கடி பார்க்கலாம். சினிமா வேற என்ன? திரு ஜி.கே. மணி அவர்களுடைய சன்னு நேற்று காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. திடீர்னு சேர்ந்தாரு, 1 மணி நேரத்துல அவருக்கு சீட்டு பெண்ணாகரம் தொகுதி அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இது திமுகவுக்கு போய் காங்கிரஸுக்கு வந்திருக்காரு. அப்படியா? ஆமா, அவர் ஃபர்ஸ்ட் திமுக தான் செலக்ட் பண்ணாரு. திமுகவுக்கு போன பிறகு அவரை காங்கிரஸுக்கு அனுப்பி செல்வ பெருந்தகை வழியாக அவருக்கு பெரும் தொகை கைமாறப்பட்டு, இது அவருக்கு, ஏன்னா லைக்கா நிறுவனத்துல அவர் ஒரு பெரிய சிஇஓ. லைக்கா நிறுவனம் ஏன் அவரை வச்சிருந்ததுன்னா, அவங்க அப்பா ஜி.கே. மணி பாமகவுடைய மாநில தலைவர். அவர்களுக்கு அதிகாரம் வேணும். அது ஒரு மாஃபியா கம்பெனி. யாரு? லைக்கா. பாரிஸில், பிரான்ஸில் தேடப்படுகிற குற்றவாளி, அடுத்து லண்டனில் தேடப்படுகிற குற்றவாளி. இப்போ போய் எங்கே ஒளிஞ்சிருக்காரு? துபாயில். அங்கேயும் குண்டை போட்டு இப்போ கொழும்புல ஹில்டன் ஹோட்டலில் இருக்கார். இவருக்கு தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய் வர்த்தகம். இந்த 3000 கோடி வர்த்தகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும். அதான் தமிழ்குமரன். இப்போ தமிழ்குமரனுக்கு ஏதாவது அதிகாரம் வேணும். அந்த லைக்காவே பணம் கொடுத்து எங்கே ஒரு பக்கம் எம்எல்ஏ சீட், எம்பி சீட் வாங்கிக்கியா. இங்கே தான் விலைக்கு விற்கித, குவி விற்கித. எம்பி வேணுமா? எம்பி 1 தரம் 2 தரம் 3 தரம். எம்எல்ஏ வேணுமா? 1 தரம் 2 தரம் 3 தரம். இந்த 230 லிஸ்ட் எடுத்து பாருங்க. அத்தனை பேருடைய பின்னணிகளை பாருங்க, பயங்கரமா இருக்கும். எல்லாம் கட்சிக்கு உழைச்சவங்க பூரா தெருவில் கிடக்கிறான். நான் பல பேரை சொல்லி மாட்டி விட விரும்பல. கட்சிக்கு உழைச்சவங்க பூரா தெருவில் கிடக்கிறான். லீமாரோஸ் கட்சிக்கு உழைத்தவரா? சொல்லுங்க. ஆம்ஸ்ட்ராங் புர்கொடி கட்சிக்கு உழைத்தவரா? இந்த பக்கம் திமுகவில் பல வேட்பாளர்கள் எங்க இருந்தாங்கன்னே தெரியல. இவர்களெல்லாம் கோடிகளை வைத்திருப்பதை தவிர வேற எந்த அரசியலும் தெரியல. அதிமுக திமுகவில் குழி தோண்டிகிட்டே இருக்கான். கொடி நட்டிகிட்டே இருக்கான். ஆனால் இவர்கள் யாருன்னே தெரியாது. இங்கே காங்கிரஸில் என்ன நடக்கும்னா, கோயம்புத்தூரில் பிரபுன்னு ஒரு எம்பி இருந்தார், நீலகிரிக்கு. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் எம்பி. ராஜீவ்காந்தியோட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நண்பர், வேறு எந்த தகுதியும் இல்லை. அவர்கிட்ட இருந்த செல்வம்னு ஒருத்தர் இப்போ தாவேக்கால போயிட்டார். டி செல்வம் இப்போ அவரும் வேட்பாளர். ஆமாம், அது இதெல்லாம் 10 நாளைக்கு முந்தைய நான் சொன்னேன், டி செல்வம் வேட்பாளராக மாறிடுவார். அவரு ஆதவர்ஜுனா அவரை பார்த்தாருன்ற விஷயத்தை அவரே போட்டு உடைச்சிட்டாரு. ஆமா ஆமா, எல்லாம் பெட்டி தான் அரசியல். அப்போ தேர்தல் நடப்பதற்கு முன்பு போர்ட் கிளப்ல அவருக்கு ஒரு வீடு இருக்கு. யாருக்கு? பிரபுக்கு. அங்க போய் தங்கினார்னா இந்த பெட்டியை குட்டி சேர்த்துற வேலை செல்வம் வேலை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களுக்கு பூரா பொட்டி குட்டி சேர்த்துற வேலை அவரு வேலை. லைசனும் இருக்கு. அந்த பிரபு நீலகிரி நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எம்பியா இருப்பார். இப்படி பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டனாகவே இருக்க வேண்டியது, குண்டனாகவே இருக்க வேண்டியதுதான். இது போன்ற ஆட்கள் நீங்க கட்சி தலைமையோடு நெருக்கமாக இருந்து என்ன பண்ணுவாங்க? எம்பி எம்எல்ஏ கோடிகளில் பொருள். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுக்க அந்த 26 தேர்தல் திமுக அதிமுக 234 வேட்பாளர் எடுத்து நீங்க அப்படியே ஸ்கேன் பண்ணீங்கன்னா அத்தனை பேரும் குறைஞ்சது ஒரு 1000 கோடி ரூபாய் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பணம் சேர்த்து ஒப்பந்தக்காரர்கள், எல்லாம் பிடபிள்யூ ஐவிஎஸ் ஒப்பந்தக்காரர்கள் தான். திருக்குமரன் போடுகிற வேட்பாளர் தான். திருக்குமரன் போடுகிற வேட்பாளர் தான். திருக்குமரன் தான் எடப்பாடிக்கு வேட்பாளர் போடுறாள், நேருவுக்கு வேட்பாளர் போடுறாள். எப்படி? திருச்சியில் 200 லோடு ரெடிமேடு காங்கிரீட் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 200 லோடு திருச்சி மாவட்டம் பூரா விற்கிறாரு. மணல் பூரா எங்கிருந்து எடுக்கிறாரு? காவிரி ஆற்றுலேருந்து எடுக்கிறாரு. நேருக்கு தெரியாம காவிரி ஆற்றுல ஒரு சொட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட முடியுமா? நேரு தான் ஒட்டுமொத்த காவிரிக்கு சொந்தக்காரர். அந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவரு சொந்தக்காரர். 2 பேருக்கும் தெரியாமல் எதுவும் நடக்காது. நீங்க இப்பதான் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. இபிலையும் டாஸ்மார்க்லையும் ஆயத்தீர்விலையும் கோப்பு பூரா யாருக்கு கையெழுத்து போட்டுட்டு இருந்தா? கையெழுத்து போடுவதா அமைச்சர் சிவசங்கர். ஆனா கோப்பை பார்த்தது யாரு? செந்தில் பாலாஜி. இதான் திமுக.
அப்போ இவர்கள்ட்ட இந்த தேர்தல் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. டிவிக்கு அரசியல் என்னவாகும்? ஏன்னா அவங்க இதுல வந்து முழு வீச்சில் களம் இறங்கிட்டாங்க. அது எப்படி இருக்கும்? இல்லைங்க, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அது தவழ்கிற குழந்தை. தவழ்கிற குழந்தை. இந்த தவழ்கிற குழந்தை என்ன தெரியும் சொல்லுங்க? அப்பாவை தெரியும், அம்மாவை தெரியும், அதை தாண்டி வேற யாரையும் தெரியாது. பசி வந்தா அழுகும், இயற்கை உபாதை வந்தால் போகும். அதுதான் குழந்தை, அதுதான் தாவேகா. எப்போ தலைவன் வந்து பெரம்பூரில் தோற்று போயிடுவோம், திருச்சியில் சேர்த்து போடுங்கப்பா அப்படி இந்த நிலைக்கு வந்தாலே நீங்கள் ஒரு படை நடத்துகிறவன் என்ன பண்ணுவான்? முன்னாடி போவான், நெஞ்ச காய்ப்பான். பழுவேட்டையார் ஒருத்தர் இருந்தார், நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் இருக்கிற மாதிரி ராஜராஜ சோழனுடைய படை தளபதி. உடம்புல 89 விழுதுகள், அதாவது விழுப்புண்கள், அத்தனை கத்தி குத்த தாங்கியிருக்காரு. அதான் தலைவன். சார்ட்டர் ஃபைட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு திரிஷா வீட்டில் இருந்து 2 தொகுதியில் நிற்பவன் தலைவன் அல்ல. அப்போ அந்த கட்சி எப்படி விளங்கும்? அந்த கட்சி எப்படி விளங்கும்? மக்கள் இந்த தேர்தலில் பெரிய பாடத்தை கொடுக்க போகிறார்கள். அந்த பாடம் இனி புதுசாக அரசியல் வரணும் அத்தனை பேருக்கு அதான் பாடம். ஓகே ஓகே. புதிதாக கமலஹாசனுக்கு பாடம் கொடுத்தாங்க, விஜயகாந்துக்கு பாடம் கொடுத்தாங்க. ஆனால் விஜய்க்கு இந்த தமிழக மக்கள் கொடுக்குற பாடம் தான், இனிமே எந்த சினிமா நடிகருக்கு அரசியல் ஆசை வந்துவிடக்கூடாது. கோட்டைக்கெல்லாம் வரவே முடியாது. 234 வேட்பாளர்கள் இறக்கிட்டாரு பார்த்தீங்களா? பலம் இல்லைன்னு எல்லாம் சொன்னீங்கல்ல, எல்லாரும் இறக்கிட்டாரு. இல்லைங்க, சீமா 234 வேட்பாளர் தான் இறக்கியிருக்காரு. பாதி ஆம்பளை பாதி பொம்பளை தான் இறக்கியிருக்காரு. புதுசாக கட்சி ஆரம்பித்த ராமசாமி முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்தால 234 தொகுதியில் வேட்பாளரை போடலாம். 10,000 தான் தேவை ஒரு தொகுதிக்கு. இதெல்லாம் தகுதியாக அல்ல. முதல் ரவுண்டிலேயே விஜய் அவுட் ஆகிட்டார். எடப்பாடி தூக்கி போட்ட பல வேட்பாளர்கள், நான் பேரை சொல்லி ஒரு சிறுமைப்படுத்த விரும்பலை, அத்தனை பேரும் சீட்டு கொடுத்துருக்காரு. எடப்பாடி விரட்டி விட்ட ஆட்கள் பூரா. இதுதான் அரசியலா? நான் செங்கோட்டையன் மட்டும் சொல்ல, செங்கோட்டையன் அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்ட பூரா 10 கோடி 10 கோடின்னு கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாருன்னு கொங்கு பெல்ட்டில் சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் இப்போ நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம், நான் தான் டிரான்ஸ்போர்ட்டு பஸ் கம்பெனி முதலாளிட்டெல்லாம் 10 கோடி குறைந்தபட்சம். அவர் ஒரு லாபி வச்சிருப்பார்ல, பல பேரை காப்பாற்றிருப்பார். செங்கோட்டையன் அதிகாரத்தில் இருந்தபோது பல தொழிலதிபர்களை காப்பாற்றிருப்பார். சரி, அவர்கிட்ட பூரா இப்போ 5 கோடி 10 கோடின்னு வாங்கி இப்போ விஜய்க்கு கொடுப்பதற்காக தொழிலதிபர்கள்ட்ட விரட்டிட்டு இருக்காருன்னு கோயம்புத்தூர்னு சொன்னாங்க. சரி, அப்போ இதெல்லாம் தான் அரசியல் தலைவனுக்கான தகுதியா? முதல் ரவுண்டில் நீங்கள் திமுக அண்ணா திமுக என்ன நடந்திருக்கு தெரியுமா? சொல்லுங்க. திமுக வேட்பாளர் அத்தனை பேரும் கட்சி பார்ட்டி ஃபண்டு 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். 40 கோடி ரூபாய் செலவு பண்ணுறான். எவ்வளோ ஆச்சு? 50 கோடி ரூபாய் ஒரு சீட்டுக்கு. 2000 ரூபா கவரில் போட்டு பின் பண்ணி ரெடியாக பேர், ஊர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் வரைக்கும் ரெடியாக இருக்குது. 2 லட்சம் வேட்பாளர்களுக்கு 2000 ரூபா. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முந்தைய திமுக சொன்னாங்கல்ல விஷன் 200ன்னு, இதுதான் இது. எடப்பாடி இப்போ பார்த்தாரு, ஓ நீங்கள்லாம் 50 கோடிக்கு வந்துட்டீங்களா? இவரை கூப்பிட்டு என்ன சொன்னார்? ஏப்பா ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்க தகுதி இருக்கிற மட்டும் நீ வா என்கிட்ட. 2000 ரூபா 40 கோடி ரூபா, 10 கோடி ரூபா பார்ட்டி ஃபண்டு கூட, 50 கோடி ரூபா இருக்கிறவா வா. என தெரிந்த பல பேர், லீமா ரோஸுகள், ஆம்ஸ்டாங் பொற்கொடிகள், இப்படி பல பேர் 50 கோடி ரூபாய் இருக்கிற பார்ட்டி தான் எடப்பாடியை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ 50 கோடிக்கு நடக்கிற சண்டை தான் தமிழ்நாடு தேர்தல். விஜய் 8000 கோடி 8000 கோடி. விஜயை பொறுத்த வரைக்கும் பாதி பேர் தேர்தல் வருகிற பொழுது அதிமுக கஸ்டடியில் இருப்பான், திமுக கஸ்டடியில் இருப்பான். உதாரணத்திற்கு சாக்கோட்டை அன்பழகன் ஒருத்தர் எலெக்ஷன் நிற்கிறார் எங்க கும்பகோணத்தில். அவர்கிட்ட A1 கான்ட்ராக்டா இருக்கிறவர் தான் அங்க யாருடைய வேட்பாளர்? தமிழ் மாநில காங்கிரஸ். புரியுதா உங்களுக்கு? இதே போல சக்கரபாணி எங்க ஒட்டஞ்சத்திரம், சக்கரபாணி கிட்ட விடியல் சேகர் நிற்கிறார். தமிழ் மாநில அந்த மக்கள் சொல்றான், எங்களுக்கு 2000 கொடுப்பாரு, அரிசி மூட்டை, சீனி மூட்டை, சக்கரை மூட்டை, கோதுமை மூட்டையில் அடிச்சு வச்ச பணத்தை கடைசியா மொத்தமாக வாசன் வாங்கிட்டு போயிட்டாரு. 40 கோடி 50 கோடி அவரு வாங்கிட்டு போயிட்டாருங்கிறாங்க. பல வேட்பாளர்கள், ராணிப்பேட்டை காந்தி பையன், பழைய சாராய வியாபாரி, பிளாடரில் சாராயம் கிடத்துறவர் யார்? ராணிப்பேட்டை காந்தி பையன் நிற்கிறாரு, அங்கே ஒரு வேட்பாளர்.
வாசன் ஒரு பெரிய கல்லா கட்டிட்டார். ம். இதுதான் தேர்தல். இந்த தேர்தல் நீங்கள் நேருவை எதிர்த்து அமமுக நிற்குது. டிடிவி என்ன பண்ணிட்டாரு, கல்லா புட்டியை நிரப்பிட்டார். இதுதான் தேர்தல். ஏன்னா தேர்தலுக்கு முன்பே ஒரு அரசியல் இருக்கு. ம். அந்த அரசியலில் 234 தாவேகா வேட்பாளர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள், வலை வீசப்படுவார்கள், கண்ணி வைக்கப்படுவார்கள். இப்படி பல பேர் தேர்தல் முடிஞ்ச ஒரு சர்வே எடுத்து பாருங்க. ம். பல பேர் டக்குன்னு வசதி ஆயிடுவான், வீடு கட்டிடுவான், தோட்டம் வாங்கிடுவான், லாரி வாங்கிடுவான். என்ன எப்படி யார் கொடுப்பா? யார் டிவிகேவுக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க? டிவிகேக்கு மட்டும் ம். சர்வே இப்போ அவருடைய பயோடாட்டா எடுத்து வச்சுங்க. ம். ம். தேர்தல் முடிஞ்சு 234 பேரை இப்போ பாருங்க. பல பேர் அடையாளமே முகவரி எல்லாம் போகுது. எடப்பாடி பாருங்க அப்படியே தேஜஸ் வந்துருச்சு. ம். ஏன் கவலையின் ரேகையே இல்லை அவர் மூஞ்சியில். ம். ஜெயிச்சாச்சியா முடியா? இந்த அங்கேயே கல்லாப்பூட்டி சிங்காரம் தான். இந்த அரசியலை ம். இப்போ அதிகமாக அறுவடை செய்வது யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி தான். ம். எங்கெங்கே சேராதோ அங்கே பூரா பாஜக கொடுத்துட்டாங்க. பாஜக எப்படியாவது முட்டி மோதி முதல் ரவுண்டுக்கு வருமானா அது எடப்பாடி மனசு வச்சா தான் வரும். இதுதான் நிலைமை. இதுதான் இன்றைய டிவிகே சுவாரஸ்யங்கள் எதுவுமே சொல்லவில்லை. இன்னைக்கு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமாக விழா நடத்திருக்காங்க, எல்லாம் நடத்திருக்காங்க சார். இது முழுக்க இதுக்காக 234 வேட்பாளர்கள் தேர்வுக்காக நீங்கள் பல நாள் கண்முழிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. அதாவது இந்த லிஸ்ட்டில் புஷியும் திருப்திப்படுத்தணும், ஆதவ அர்ஜுனாவும் திருப்திப்படுத்தணும், செங்கோட்டையனையும் திருப்திப்படுத்தணும். இந்த 3 பேருடைய பட்டியல் தான் இந்த பட்டியல். இந்த 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அத்தனை பேரையும் விஜய்க்கு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. மாவட்ட செயலர் பேர் கூட தெரியாது. இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டாரு. இன்னைக்கெல்லாம் அதாவது ஸ்டாலின் பேர் பிடிச்சார் பார்த்தீங்களா, அமைதியா மெதுவா. காரணம் இதுக்கே 3 நாள் ரிகர்சல் எடுத்திருப்பார் யார்? முதலமைச்சர் ஸ்டாலின். எடப்பாடி போகிற போக்கில் பார்த்துட்டே போனார். ஏன்னா எடப்பாடி 45 மாவட்ட செயலாளர்களை 90 மாவட்ட செயலர் ஆக்குவதற்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் தோண்டி துருவி அவர்களுடைய வரலாறை பூரா எடுத்து தான் அறிவித்தார். 168 திமுக வேட்பாளர், அதிமுக 168. இந்த வேட்பாளர்களை திமுக அதிமுக 2 பேரும் தான் அரசியல், அதாவது முறையான அரசியல் அறிவின்படி அந்த வேட்பாளர்கள் தகுதியானவர்களா, தன்னோடு பயணிப்பார்களா, செலவு செய்வார்களா. திமுக பற்றி திமுக முதல்ல சொல்லிட்டாங்க. கூட்டணி கட்சி வேட்பாளர் கூட்டணி கட்சிக்காரர் சொன்னார், தேர்தலில் நில்லுங்க, 40 கோடி ரூபாய் தொகுதிக்கு நாங்கள் ஒதுக்கிட்டோம், உங்கள் வேலை தேர்தலில் நிற்பது மட்டும்தான், கையில் விழுங்க காலில் விழுங்க, யாருக்கிட்ட? வாக்காளர்கிட்ட. சரி, நாங்கள் பார்த்துக்கிறோம் மீதி. இதுதான் திமுகவுடைய அசைன்மெண்ட். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளர்கள் 2 பெரும், நான் அது பல இடங்களை சொல்லியிருக்கேன், பழம்பெரும் மதங்குண்ட யானைகள். யாரு? திமுக அதிமுக. இவர்களை இந்த முதல் முயற்சியில் தேர்தலை சந்திக்கிற நபர்கள் சாதிப்பார்களா? ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து வாங்கி கொடுத்தா தான் அவர்கள் அங்கே வேட்பாளர்கள். இந்த நடைமுறையை இப்பதான் முதல்ல பார்க்குறாங்க. அதெல்லாம் வேட்புமனு தாக்கல் எல்லாம் இப்போ பண்ண போகிறாங்க சார். 5 நாள், வழக்கமாக 8 நாள் 9 நாள் நேரம் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 5 நாள், அதிலே 8 நாள் இருக்கிறதுலே 3 நாள் லீவ் வேற. அதில் தெரிஞ்சிடும்ல, அப்போ நிறைய விஷயங்கள் இதில் மிஸ்டேக் ஆகிருக்குமா? கண்டிப்பாக ஆகும். விஜய் ஆட்கள் இதில் கண்டிப்பாக பல தொகுதிகளில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரும். ஏன்னா முதல் தேர்தல், அதுவும் அதிமுக திமுக 2 பேரும் மதங்கொண்ட யானை. நீங்கள் செந்தில் பாலாஜியே சொல்லுவார், ஏன்டா இவனை பூத்து கமிட்டி வரைக்கும் வர விடுற, வீட்டிலே அமுச்சிரு. யார் சொல்றது? செந்தில் பாலாஜி. இது அதுதான் நடக்கும். இந்த பட்டியல் பூராம இப்போ இவர்கள் வருவதற்கு முன்பே திமுக அதிமுக பிரிண்ட் அவுட் வச்சிருப்பான். யார் எங்க என்ன, இவ எப்படி மடக்கலாம், பேசிட்டியா, பேசணுமா? இந்த அரசியலில் திமுக முதல் ரவுண்டை இவர்களை காலி பண்ணாதான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். ஓகே, இந்த வேலை எல்லாமே அதிமுக திமுகவை சேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர்கள்
ரெண்டாவது பணங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய எல்லாமே கான்ட்ராக்டர். திருச்சி திருக்குமரனை பல வேட்பாளர்களை போட்டிருக்காரு. எல்லாம் 10 கோடி தான். 10C அது கம்மி கேண்டிடேட்டே இல்லை, எல்லாமே 10C கேண்டிடேட் தான். திமுகவும் 10C தான், அதிமுகவும் 10C தான். இது அடிப்படை. உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா நான் பார்க்கணும். இன்னொரு ஒரு பார்வை இருக்கு சார். திமுக அதிமுக 2 கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் எதெல்லாம் இவங்க வேண்டான்னு கழிச்சு விட்ட தொகுதிகளை ஒதுக்கின மாதிரி ஒரு பார்வையை வெளிப்படுத்துறாங்க. அப்படிதான் அதான் உண்மை. அப்படி அதை எப்படி அவங்க வாங்குறாங்க? கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறணும்னு வாங்குவாங்கல்ல. ஏன்னா அவங்க வாங்குறதே 3 சீட்டு 5 சீட்டு 7 சீட்டு, அதை வெற்றி பெற மாதிரி தானே வாங்கணும். தேமுதிக அதில் இந்த முறை ஜாக்பாட்னா தேமுதிக தான் 10+1. அவங்க 10 அவங்க ஒர்த்தான சீட்டு தானே வாங்கியிருக்காங்க. கரெக்டா? அதாவது விலையே போகாத ஒரு பொருளை பெரும் விலை கொடுத்து வாங்கியது திமுக. என்ன எதை? தேமுதிகவை விலையே போகாம அவங்களுக்கு கணிசமா தமிழ்நாடு முழுக்க அங்கங்க 2000 ஓட்டு 3000 ஓட்டு இருக்குல்ல தொகுதிக்கு. இல்லைங்க, ஈரோடு பை எலெக்ஷனில் அந்த அம்மா வாங்கின ஓட்டு 0.40, அரைனா 0.50. அந்த அம்மா புள்ளி வச்சா 1க்கு கீழேன்னு அர்த்தம். இதுக்கு எதுங்க 10 சீட்டு? இதில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிருப்தியில் இருக்காங்க. திருமா அதிருப்தியில் இருக்காரு, காங்கிரஸ் அதிருப்தியில் இருக்கு. வேல்முருகன் வெளியே வந்துட்டாரு. தனியரசை கடைசியில் நம்ப வச்சு ஏமாற்றி விட்டாங்க. இப்படி முபாரக்கை கொண்டு போய் நன்னிலம் தெரிஞ்சிருக்காங்க. நன்னிலம் தொகுதி மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டாரு காமராஜ். நன்னிலம் தொகுதியை மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டாரு. அப்போ அங்கே முபாரக்கெல்லாம் அரசியலே பண்ண முடியாது. தேமுதிகவாலேயே இதெல்லாம் நடந்துருச்சுன்றீங்களா? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, யாருமே சீர்தலை, யாருமே இவர்களை கூட்டணியில் சேர்க்கலை. இது எதுக்கே இவ்வளவு டிமாண்டாக வாங்கினீங்க? என்ன ரகசியம்? இப்போ விசாரிச்சா விஜயகாந்த் மகனுக்கு ஏவா வேலுடைய நெருங்கிய உறவினர் சம்பந்தம் பண்ண போகிறாங்க. கோடிகளும் சம்பந்தமாக போதான். இது ஒரு செய்தி. ஏவா வேலு அப்போது இதுக்காக வீட்டிலேருந்து ஏதாவது கொஞ்சம் இப்போ காசு பணத்தை கொடுங்கய்யா, மக்களுடைய வாக்குகளை ஏமாற்றுகிற வேலையை எதுக்கு 10 சீட்டு கொடுத்தீங்க? போன தேர்தலில் 21 தேர்தலில் இதே போல் டிமாண்ட் வச்சு வேலுமணி ஒரு சாவகாசம் வேணால் வெட்டி விட்டார். சீந்துவதற்கே ஆள் இல்லை. இந்த இயக்கத்தை தேமுதிகவை கேட்பாரட்டு கிடந்த ஒரு பொருளை கடும் விலை கொடுத்து வாங்கியது திமுக. அப்போ திமுகவுக்கு தோல்வி பயம். திமுகவை சார்ந்த அத்தனை பேருமே இப்போ திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் எங்கே போகும்? விஜய் கிறித்துவ வாக்கை உடைச்சிட்டாரு, தலித்து வாக்கை உடைச்சிட்டாரு. அதிருப்தி வாக்குகள், புது வாக்காளர்கள் திமுக போடவே மாட்டான். 4 பேர் பேசினா திமுக பற்றி தான் பேசுகிறான். டீ கடை, போண்டா கடை, டாஸ்மாக் கடையில் என்ன பேசுகிறான்? திமுக சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சியா? எவன் வேணால் அறுவடை தூக்கிட்டு வர்றான், எவன் வேணால் அடிச்சு கொள்றான். இப்படி பொதுமக்கள்கிட்ட பேச்சு வருது. திமுக 2000 கொடுக்குது, அதிமுக 2000 கொடுக்குது. இவன் 2000 4000 வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்போ தான் சிந்திக்க ஆரம்பிச்சு. 2500 விஜய் அவர் சொல்லியிருக்கேன். எது மாதம் முதலமைச்சர் ஆயிட்டா? ஆமாம். நான் சொல்கிறது தேர்தலுக்கு கொடுக்கப்படுகிற கையூட்டு. அதை சொல்கிறீங்க? அதை சொல்கிறேன். விஜய் 2 தொகுதி ஏதோ தொகுதியில் முதல்ல ஜெயிக்கட்டும், அப்புறம் அவர் கோட்டைக்கு போக. வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கல்ல, இந்த இவங்க எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோற்றம் தெரியலையா? இல்லைங்க, அதாவது நான் தான் முதலே சொல்லிட்டேன், குழந்தை பிரசவித்து அது இப்போ தான் 4 காலில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தத்தக்கா புத்தக்கா 4 கால், தானே நடக்கும்போது 2 கால், நடக்கவே முடியலன்னா 8 கால் 4 பேர் தூக்கிட்டு போவான். அதுபோல் இப்போ தான் குழந்தை தவள ஆரம்பிச்சிருக்கு. திமுக அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்கு? விருச்சமாக இருக்காங்க. எங்கே அடித்தா எவன் விழுவான்? அத்தனை பேரும் நீங்கள் ஒவ்வொருவருமே மோடிக்கு யோசனை சொல்கிற ஆளுங்க. மோடிக்கு புட்டினுக்கு கப்பலை ரஷ்யா பக்கம் ஓட்டாதையா, ஆஸ்திரேலியா பக்கம் ஓட்டுன்னு சொல்கிற ஆளுங்க. திமுகவில் கப்பலே வச்சிருக்கிறாங்க. டிஆர் பாலுலாம் சொந்த கப்பலை வச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த டிவிக்கு எப்படி இவர்களை எதிர்த்து தாக்கு பிடிக்க போகுது? இல்லைங்க, ஒவ்வொருவரும்
திமுக வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்லாம் 6 மாதம் முன்னாடியே தொகுதியில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கவரில் பணம் போட்டு பேரை எழுதியாச்சு. இந்த அரசியலை 6 மாத காலமாக நீங்கள் பழைய ஓட்டு லிஸ்ட் எடுத்து யார் இந்த வீட்டில் இருக்கா, யாரும் இல்லை, திமுக இது, அதிமுக இது, புது ஓட்டு இது, இப்படி சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் தேர்தல் ஆணையத்தால் பணம் கட்டின பிறகு தான் உங்களுக்கு என்ன கொடுப்பான், புக்கே கொடுப்பான். அவன் புக்கு வாங்கி பட்டியல் போட்டு வீட்டுக்கு ஃபோன் நம்பர் எழுதி கவரே போட்டான். அப்போ இந்த அரசியலை எப்படி தாவேக்காவினர் எதிர்கொள்வார்கள்? தாவேக்கா வேட்பாளர் யார் இப்போ தான் தெரியுது. அதிமுக திமுக வேட்பாளர் 6 மாதம், டேய் நம்ம தொகுதிராது, நான் மேலே பேசிட்டேன், நம்மளோட தொகுதி தான், நீங்கள் ராமசாமி, நீ கந்தசாமி, நீ 36வது வாடப்பாரு, நீ 24வது வாடப்பாரு, நீ 13வது வாடப்பாரு, அவனை தூக்கு, இவனை இறக்கி வை, இப்படி அரசியல் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ தான் தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த தொகுதிக்குள்ளேயே வர்றாங்க. இது எப்படி ஜெயிக்க முடியும்? பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு பெரும் விலை கொடுக்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது. அரசியல் வெறும் ரொம்ப காஸ்ட்லி ஆகிப்போச்சு, அதிக காஸ்ட்லி ஆகிப்போச்சு. அதுதான் நடந்திருக்கு. இதில் டிவிக்கே எல்லாம் தப்பி பிழைப்பதே கடினம் அப்படின்றது மாதிரி உங்களுடைய பார்வை சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியவங்க நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.